பால் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ரிவெட் இந்த முக்கியமானது. ரிவெட் வந்து ஆணி வச்சுக்கோங்க. ஆணி அதில் இருக்க ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்க்ரூ ஆணி. ஓகேங்களா? அந்த இதில் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ரிவெட் வந்து ஒரு ஸ்பீஷீஸ், ஒரு ரிவெட்டும் ஒரு ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஒரு ரிவெட் ஒரு ஸ்பீஷீஸ் எப்படி சொல்றாருன்னா, இந்த இது கூட சொல்றாரு. இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த இது கேன் சி திஸ் லைக் இந்த ஏரோப்ளேன் பார்க்குறீங்கன்னா, ஏரோப்ளேன் வந்து ஒரு ஊசி ரிவெட் வந்து ஒரு ஸ்பீஷீஸ், ஒரு ஆணி வந்து ஒரு ஸ்பீஷீஸ். ஒரு ரிவெட் எடுத்தா அது வந்து ஒரு ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? இதான் கான்செப்ட். இதில் பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா, ரிமூவிங்ஸ் ஒரு ரிவெட் நம்ம ஒரு ரிவெட் கொஞ்சம் ஒரு 4-5 ரிவெட் ஆணியை கழட்டினா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதில் ஃப்ளைட் பறந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிவெட் கழட்டிட்டே இருந்தால், ரிவெட்னா ஸ்பீஷீஸ் தானே கரெக்டாக, ஸ்பீஷீஸ் வந்து நம்ம கழட்டிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வரும். அதே தான் அவங்க சொல்றாங்க. எப்படின்னா பயோடைவர்சிட்டி வந்து ப்ராப்ளம் வரும். ஒரு ஸ்பீஷீஸாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, சர்டன் ரிவெட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு சில இது வந்து ரொம்ப முக்கியமான ஆணிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ரெக்கையில் இருக்க ரிவெட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கூட பறக்க முடியாது, உடனே அழிஞ்சிடும். அதனால தான் ரிவெட் ரொம்ப முக்கியமான ரிவெட்ஸ் இதெல்லாம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கீ ஸ்பீஷீஸ்னா ரொம்ப அந்த இடத்துல அது இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அந்த மாதிரி ஸ்பீஷீஸ், அந்த ஸ்பீஷீஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த எக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். அதான் அவங்க சொல்றாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் ரிவெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால கீ ஸ்பீஷீஸ் எடுத்தா, கீ ஸ்பீஷீஸ்னா இப்போ வந்து அங்கே